தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் இறங்குவாராம். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால உங்களை கைவிட மாட்டார். நம்ம பல சமயத்துல அப்படிதான் நினைப்போம். இன்னைக்கு நான் ஜெபிக்கல, கொஞ்ச நாளா நான் ஆண்டவரோட நெருக்கமா இல்லை, இந்த சூழ்நிலை என்னை அப்படி ஆக்கிட்டு, அப்படிலாம் சில சமயத்துல நம்மை நாமே அப்படி வருத்தி கொள்ற மாதிரி நம்ம யோசிப்போம்ல. அதனால ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். நம்மை போல ஆண்டவர் அல்ல. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஐயோ, என்னுடைய மகன், என்னுடைய மகள் சோர்ந்து போனானேன்னு சொல்லி நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்னு சொல்லுகிறான். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்ப திரும்ப ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. அதுக்காக நம்ம அப்படியே இருக்கக்கூடாதுல்ல, வேத வாசிக்காம ஜெபிக்காம ஆண்டவரோட வாழாம இஷ்டப்படி வாழக்கூடாதுல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மேல இவ்வளவு இறக்கமா ஆண்டவரே, அதனால என்னை மறுபடியும் உங்களுடைய கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை கைவிடாதபடி தாங்கி நடத்துவார். உங்களை சேர்த்துக்குள்ள ஆயத்தமா இருக்கிறார்ல. நீ பாவம் செய்துட்ட, நீ நேற்றைக்கெல்லாம் ஜெபிக்கல, இன்னைக்கு வராத அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும், சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவர் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர். பிறகு எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? இன்றைக்கு உங்க காரியத்துல எல்லாம் அவர் அற்புதம் செய்வார் பாருங்க, அதிசயமா செய்வார். உங்க மேல அவர் அன்பா இரக்கமா இருக்கிறத வெளிப்படுத்துவார். நான் உன்னை கைவிடல, உன்னை விட்டு விலகல் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில